தமிழ்நாட்டில் ஒருத்தர் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கார். அவர் ஒரு நடிகராக இருந்தவர் தான். நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. எல்லாருமே அவங்க முயற்சியில் வந்தவங்க தான், பாதி பேருக்கு மேலே. அப்பா அம்மா மூலமாலாம் யாரும் தூக்கி விட்டு வந்தவங்க இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் பேர் தான் அப்படி இருப்பாங்க. ஒரு ஆள் இருக்கார்ப்பா, அவர் விட்டா முதலமைச்சர் ஆகணும்னு கூட சொல்லுவார் போல இருக்கு. எப்படி சினிமாவில் எப்படி வாய்ப்பு கிடச்சிது, அவர் எப்படி பெரிய நடிகரானார், அவரோட வாழ்க்கை வரலாறு சொல்லணும் அவர் எல்லாருக்கிட்டையும். அவரோட பெரும் அழகனால் அவர் வந்தாரா சினிமாவுக்கு, இல்லை பெரும் ஆற்றலால் வந்தாரா, பெரிய டேலண்ட்டா, எப்படி வந்தார் சினிமாவில்? யாரா தூக்கி விட்டாங்களா அவரை, இல்லை அப்பா அம்மாவால் தூக்கி விட்டாரா அவர்? அம்மா ப்ளேபேக் சிங்கர், அப்பா சினிமா டைரக்டர், அப்படிலாம் பின்னணி வச்சுட்டு சினிமாவில் நுழைஞ்சி தத்துவம் பேசுகிறதுக்கு நியாயமா? ஸோ முதல்ல நம்ம சொந்த முயற்சியில் மேலே வரணும். முதல் கண்டிஷன் ஃபார் சக்ஸஸ் இன் லைஃப் மெரிட். நம்ம முயற்சியில் மேலே வரவங்களுக்கு என்றைக்கும் மரியாதை தனி. அப்பா அம்மாவால் தூக்கி விட்டவங்களுக்கு என்றைக்குமே மரியாதை கம்மி. அதனால் நம்ம யோசிக்கணும், தப்பான ஆளை தமிழ்நாட்டுக்கு இனிமேல் தேவையில்லை. தமிழ்நாட்டுக்கு நல்ல அறிஞர்களும் வாத்தியார்களும் எழுத்தாளர்களும் நல்வழி காமிக்கிறவங்களும் பெரும் அரசியல் பதவியில் தமிழ்நாட்டுக்கு வரணும். அவங்க அறகுறை தன்னோட முயற்சியில் வராதவங்க, தூக்கி விட்டவங்க, அவங்களாம் வரக்கூடாது. இதுதான் என்னோட கோரிக்கை. நன்றி.